Rx135 தாங்க. இந்த வண்டி தான் சேல்ஸுக்கு இருக்குது. நீங்கள் எடுத்திங்கன்னா தரமாக ஓட்டலாம். பாய்ஸ் ரெடியாக இருங்க ஓட்டுறதுக்கு. பண்ணியிருக்காங்க இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. போர் இன்ஜின் ஃபுல்லாக ஒரு 16,000 கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. பவர் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா தாங்க இருக்குது. இருக்குங்க 80லாம் ஈஸியாக போடுதுங்க. 100ங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ராடிவிங் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா Rx135 தாங்க. இந்த வண்டி தான் சேல்ஸுக்கு இருக்குது. மறக்காமல் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நம்ம சேனல் லைக் போட்டு வச்சுருங்க ஸ்டார்டிங்கு. அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கு எல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் நிறைய பேர் கேட்பாங்க Rx100 எங்கே இருக்குது, எதாக இருந்தால் சொல்கிறானே, அவங்களுக்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணி விடுங்க. வாங்க இந்த வண்டியை பற்றி பார்க்க போயிடலாம். Rx135 தாங்க. ஒரு சரௌண்டிங் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. போர் இன்ஜின் ஃபுல்லாக ஒரு 16,000 கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. பவர் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எடுத்திங்கன்னா தரமாக ஓட்டலாம். பாய்ஸ் ரெடியாக இருங்க ஓட்டுறதுக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடியாக தாங்க இருக்குது. கொஞ்சம் ஸ்க்ராட்சாக இருக்குது. மற்றபடி டேங்க்கில் எந்த ஸ்க்ராட்சும் இல்லை. நல்லா தாங்க இருக்குது. ஒரு சரௌண்டிங் பார்த்துடலாங்க. டயர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ரிம்மு பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான். போர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, பெயிண்ட் பண்ணி. ஓகே, அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செயின் கார்டு போட்டு ஸ்டேலாம் கலர் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா 135 தான், 100 போட்டிருக்கு. அதில் நார்மலாக சீட்டிங்கும் நல்லா தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா புது சீட் போட்டிருக்காங்க. புது டேங்க்கு, ஸ்க்ராட்ச்லாம் இல்லை, இப்போ தான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கும் அதேமாதிரி ஹேண்ட்பேர் போட்டிருக்காங்க. ஸ்பீடா மீட்டர்லாம் புதுசாக மாற்றிருக்காங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. டயர் பார்த்தீங்கன்னா பேக்லேயும் நல்லா தாங்க இருக்குது. ரிம்மும் நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக ஒரு அவுட்லுக்கோட ஒரு ப்ளூ கலரில் நல்லா இருக்குங்க. நல்ல ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துலாம். இது பார்த்தீங்கன்னா 2005 மாடல் Rx135 தான். 2005 மாடல். எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸும் இருக்குது. எஃப்சி 25 வரைக்கும் இருக்குது. இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனரு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். அதுக்கப்புறம் நான் அதை நான் வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இதோட ஃப்ரண்ட்டோட அப்படியே லுக்கு பார்த்துடலாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட்டோட லுக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஏதோ நல்ல ஒரிஜினாலிட்டி மாதிரி தான் இருக்குது. பட் பெயிண்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் Rx100 தாங்க. Rx135 தான். இதோட பேக் லுக் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி அப்படி ஏறி இறங்கியிருக்கு. சரி, ஓகே, இதை நம்ம வண்டி ஆன் பண்ணி பார்க்கலாங்க. ஆன் ஆகிடுச்சுங்க. ஒரே கிக்லேயே ஆன் ஆகிடுச்சு. ஆன் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. ஸ்மூத்தாக தாங்க இருக்குது. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கனால ஃபுல்லாக போரு இன்ஜின்லாம் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் சொன்னேன், 16,000 ஃபுல்லாக இன்ஜின் ஒர்க் பண்ணி பவராக பண்ணி வச்சுருக்காங்கன்னு. நல்லா செமையாக இருக்குது. ஓகே, ஒரு த்ராட்டில் பண்ணி பார்க்கலாம் என்ன ஃபார்மில் இருக்குன்னு. நல்லா தாங்க இருக்குது. நார்மல் எல்லா வண்டியிலும் இதே வைப்ரேஷன் தான் இருக்குது. நல்லா தாங்க இருக்குது. வாங்க இப்போ நம்ம இன்ஜின் சவுண்டு மட்டும் கொஞ்சம் கேட்டுருவோம். போர் நாய்ஸ் எதாவது இன்ஜின் சவுண்ட்லாம் எதாவது கேட்டுருவோம். ஏன்னா ஆல்ரெடி இருக்காது. பட் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு வாட்டி கேட்டுடலாம். பார்த்தீங்களா, ஆஃப் ஆயிடுச்சு. கேட்டுருவோம். இதுதான் போர் நாய்ஸ், இன்ஜின் நாய்ஸ். பார்த்துக்கோங்க, நாய்ஸ் இல்லை, போர் சவுண்டு, இன்ஜின் சவுண்டு. பார்த்துக்கோங்க, எந்த சவுண்டும் வரல. சரி, ஓகே, இப்போ நம்ம ரைடிங் பொசிஷன் பார்த்துடலாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அதே பொசிஷன் அதே மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது. பிரேக்லாம் கொஞ்சம் பக்காவாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. பவராக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் குயிக் த்ராட்டில் போடலை, பார்ப்போம். ஸ்க்ளட்செலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. புதுசாக நிறையா சுவிட்செல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இதை அப்படியே ஓட்டி பார்க்கலாங்க. முதல்ல நம்ம கைப்பட ஒரு ஆன் பண்ணி பார்க்கலாம். உக்காஞ்ச பொசிஷன்லேருந்து எப்படி இருக்குது, ஏதாவது சிக்கமாக இருக்கானே. நல்லா தாங்க இருக்குது. ஆன் பண்ணியாச்சு. வாங்க அப்படியே ஓட்டி பார்ப்போம். இதுக்கும் ஸ்பீடா மீட்டர் ஓடுதுங்க. இது கரெக்டாக தானே கொடுக்கும். வண்டியை ஓட்டுறோம். பவர் அள்ளுதுங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ ஸ்பீடில் போகும்போதும் அந்த வைப்ரேட்லேயும்
அந்த நம்ம த்ராட்டில் பண்ண மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுதுங்க. அந்த அளவுக்கு இருக்குது. ஃபுல்லாக இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கனால 1000 கிலோமீட்டர் ஓட்டணும். அது எல்லாமே ஓட்டிட்டாங்க. நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டுறது தான். இன்ஜின் ஒர்க் பண்ணி வெறும் 1000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. அதுவும் ஒரு 20-25 நாளில் அவங்க கஷ்டப்பட்டு ஓட்டியிருக்காங்க. ஏன்னா சேல் பண்ணணுன்னு அவங்களுக்கு என்ன கஷ்டமோன்னு தெரியல. ஓகேங்க, இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். பவர் இழுக்குதுங்க. ஓகேங்க, இதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லியாச்சு. 3rd ஓனரு, Rx135 FC இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 30 35 வரைக்கும் கொடுக்கும். ஏன்னா இன்ஜின் செட் பண்ணுற வரைக்கும் இப்போ தான் இன்ஜின்லாம் ரெடி பண்ணியிருக்கனால அதனால் உங்களுக்கு இது இருக்கும். இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சேம் மகாபலிபுரம் தாங்க இருக்குது. இவரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் சைடில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவர் நம்பர் இருக்க இடத்துல வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா வண்டி வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. நெக்ஸ்ட்டு வண்டி வரும், அப்போ வந்து நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேங்க, உங்களுக்காக ஒரு இதான் புரியுதா? வண்டி தான் இன்ஜின் அது சைலன்சர் சவுண்டு. ஓகே, நம்ம இதை அப்படியே ஆன் ஓட்டலாங்க. பவராக இருக்குங்க. 80லாம் ஈஸியாக போடுதுங்க. 100ங்க தரமாக இருக்குது. கொஞ்சம் இந்த சவுண்டு வருங்க, ஹெல்மெட்டில் இருக்க சவுண்டு தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்லா ஸ்மூத்தாக தாங்க இருக்குது. நம்ம வாங்க அப்படியே கை விட்டு ஓட்டி பார்ப்போம். நல்லா பீட்டில் நல்லா தாங்க இருக்குது. நல்லா க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு எந்த வைப்ரேட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஓட்டி பார்த்துட்டேங்க. உங்களுக்கே தெரியும் இதோட ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு. ஏதாவது ஒரு கோளாறு எதாவது இருக்காது. ஒன்று ஹெல்மெட் சவுண்டு மட்டும் கேட்டிருக்கோம். நான் ஓட்டினதுலாம் ரெக்கார்டில் இந்த சவுண்டு கேட்டுச்சா என்னன்னு தெரியல. பார்த்தீங்களா, ஸ்மூத்தாக அது பாட்டு போயிட்டே இருக்குது பொறுமையாக. நம்ம க்ளோஸ் பண்ணால் கூட அதுவே சவுண்டு வர பாருங்க. இன்ஜினில் வந்து சவுண்டு வரல, போர் நாய்ஸ் எதுவும் வரல பாருங்கள். அந்த வைப்ரேட்டும் வரலங்க. சீரியஸாக நம்ம ஓட்டும் போது கான்ஃபிடென்ட்டாக ஓட்டுற மாதிரி இருக்குது. இந்த வைப்ரேஷனால் ஐயோ வேணாம் ஸ்லோ பண்ணிடலாம் அப்படி தோணவே மாட்டேதுங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்மூத்னஸ் இருக்குது, அந்த பவர், அந்த சவுண்டும் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. அதனால் நமக்கு வந்து விட மனசு இல்லை த்ராட்டில். அதனால் நல்லா தாங்க இருக்குது. பெண்டெலாம் நல்லா தான் இருக்குது. டயர் ஆனால் புதுசு தான் நினைக்கிறேன். அம்மா நமக்கு பெண்டு போட தெரியாது. பார்த்தீங்கன்னா டயரும் நல்லா தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்டு உங்களுக்கு 90K வருங்க. 90K வருது. 3rd ஓனரு, 135 மாடல் தான். FC இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது 1 இயர். இந்த வருஷம் அடுத்த வருஷம் இந்த மந்த் வரைக்கும் இருக்குது. ஓகே, வாங்க நம்ம அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு இதோட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லிடலாம். வண்டி ஆஃப் பண்ணியாச்சு. மீட்டர்லாம் போடுதுங்க. நல்லா புது மீட்டர் தான் போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா வெறும் 1600 கிலோமீட்டர் தான் ஓடின மாதிரி காமிச்சிருக்கு. நல்லா இருக்குங்க வண்டி. இப்போ தான் ரெடி பண்ணனால எல்லாம் ஃபுல்லாக கண்டிஷன் செம்மையாக இருக்குது. ஒரு அவ்வளோவா வைப்ரேட்டே இல்லை ஓட்டும் போது. நம்ம ஸ்டேஜ் ஸ்டாண்ட் போடும்போது மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது. ஓகே, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்டு 90K வருது. நீங்கள் பேசுகிற விதத்தில் பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தாண்ட இருக்குது. அவங்களோட லொக்கேஷனும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு வந்து ஒரு கமெண்ட் போடுங்க. அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்தமாரி ஒரு குறை இருந்திருக்கு, இந்தமாரி இந்த வண்டியில் ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். லவ் யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த லெஜண்ட் கூட சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய். பில்டப் பண்றணும், பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும்.